வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம தங்கம் எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்த்தோம். அதோடைய பார்ட் 2 தான் இப்போ பார்க்க போறோம். இதுல வந்து மாசம் எனக்கு வந்து ஒரு ரூ. 500 தான் சேமிக்க முடியும். நான் வந்து தங்கம் வாங்க முடியுமா? என்னாலையும் கூட தங்கம் வாங்க முடியுமா? அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா வாங்கலாம். அது எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் கோல் அத்தனையுமே வந்து நம்மளால வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு தங்கம் மட்டும்தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய படிப்பா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி எதுக்கு நீங்க பிளான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க போறது வந்து தங்கம் மட்டும்தான். நம்ம சேமிக்கிற பணம் அப்படின்றது கூட அதோடைய வேல்யூ வந்து ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா தங்கம் அப்படின்றது வந்து அதிக அளவுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய விலையேற்றம் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது வந்து தங்கம் மட்டும்தான். இன்னும் நம்மளுடைய பசங்க ஃபியூச்சர்ல எல்லாம் வந்துட்டு பசங்க காலத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்றப்போ நம்ம தங்கத்துல கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப லோ இன்கம் ரொம்ப ரொம்ப கம்மியான வருமானம் அப்படின்னு சொல்றவங்க வந்து எப்படி தங்கம் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னாக்க, நான் வந்து அதுக்கு தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். அதாவது என்னென்ன இன்கம்க்கு என்னென்ன அமௌண்ட் வந்து நம்ம சேமிக்கணும் தங்கத்துக்குன்னு சொல்லி தனியா ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதுல வந்து லோ இன்கம் அப்படின்றப்போ ஒரு 10,000 மினிமம் எல்லாருமே வந்து ஒரு 10,000 சம்பாதிப்போம் இல்லையா? அந்த 10,000க்கு மினிமம் ஒரு ரூ. 500 தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒதுக்கி வைக்கணும். இதுதான் வந்து அந்த இன்கம்க்கான தங்கத்துக்குன்னு ஒதுக்கக்கூடிய அளவு. இது பத்தின வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய சேலரிக்கு ஏற்றது மாதிரி நீங்க எவ்வளோ தங்கம் வாங்கணும் அப்படின்றத அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட்டு தங்கம் வந்து எதுக்காக சேமிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். நிறைய பேத்துக்கு வந்து அது வந்து புரியவே மாட்டேங்குது. எதுக்காக தங்கம் சேமிக்கணும்? நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, நம்ம வந்து தங்கம் வாங்கிட்டே இருக்கிறதுனால தான் மார்க்கெட்ல வந்து அந்த ரேட் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்படி கிடையாது. நம்ம வாங்காம ஸ்டாப் பண்ணா கூட தங்கத்துடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். ஏன்னா நிறைய நாடுகள் வந்து அவங்களுடைய எமர்ஜென்சி டைம்க்காக வந்துட்டு பணத்தை வந்து சேமிச்சு வைக்க மாட்டாங்க. தங்கமா தான் சேமிச்சு வைப்பாங்க. ஏதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி டைம் வருது அப்படின்றப்போ அந்த தங்கத்தை தான் வந்து அவங்க வந்து சேல் பண்ணிட்டு நாட்டை வந்து காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகமாகுது. நம்ம ஒருவேளை நம்ம வந்து வாங்கலை, நான் வந்து நிறுத்திக்கிறேன் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டுருச்சுன்ட்டு. அந்த ஒரு மீனிங் தான் இதுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அதுதான் இதோடைய மீனிங். நம்ம வந்து வாங்கலை அப்படின்றதுனால தங்கத்தோடைய விலை குறைய போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்போ வாங்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து யோசிச்சு பார்ப்போம், ஐயோ இவ்வளோ நாள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம வந்து தங்கம் வாங்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து யோசிப்போம். அதனால நம்மளுடைய இன்கம்க்கு தகுந்தது மாதிரி அப்பப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கிராம் எடுக்கணும்ட்டு இல்ல. அந்த ஒவ்வொரு கிராமுக்கான ரேட்டுக்கு வந்து ஒரு 1/2 கிராமாவது எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அது வந்து இருக்க அதிகரிச்சுக்கிட்டே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறப்போ நம்மளால வந்து அந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது. இதுதான் உண்மை. அதனால கண்டிப்பா அவங்களுடைய இன்கம்க்கு தகுந்தது மாதிரி கொஞ்சமாவது தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ ரூ. 10,000க்கு ரூ. 500 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்போ அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ இந்த வீடியோல வந்து என்னால மாசம் ஒரு ரூ. 500 வந்து சேமிக்க முடியும். நான் வந்து எப்படியெல்லாம் தங்கம் வாங்குறது, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான விளக்கம் வந்து இதுல பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து மினிமம்ல இருந்து போவோம். மேக்சிமம் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க ஈஸியா தங்கம் வாங்கிக்க முடியும். ஆனா மினிமமா இருக்கிறவங்களுக்கு தான் எப்படி அதை வந்து வாங்குறதுன்னே தெரியாம நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மினிமம்ல இருந்து போவோம். இப்போ மாதம் ஒரு ரூ. 500 என்னால் சேமிக்க முடியும் அப்படின்றப்போ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து தங்க நகை சீட்டு போடுறது நல்லது. தங்க நகை சீட்டு அப்படின்றப்போ இந்த தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சீட்டு வந்து போட முடியாது. ஏன்னா மினிமம் வந்து அது வந்து ரூ. 1000 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்றப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நகை சீட்டாக போடலாம். அதுக்கு வந்து நம்ம செய்கூலி சேதாரம் எல்லாம் கட்டி எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த நகை சீட்டு வந்து போடுறது நல்லது. அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து இந்த குலுக்கல் நகை சீட்டு, இதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த திருச்சியில உள்ளவங்களுக்கு தெரியும். குலுக்கல் நகை சீட்டு அப்படின்றது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அதாவது மினிமம் ரூ. 500 இருந்து இந்த சீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரூ. 500 கட்டுறோம். இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்து 20 மாசம்.
நம்ம வந்து கட்டிகிட்டே வர்றப்போ இடையில ஒரு வேளை நமக்கு வந்து குலுக்கல் சீட்டில் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் கட்டாமல் நம்ம வந்து நகையை எடுத்துக்க முடியும். இதுதான் குலுக்கல் சீட்டோடைய ஒரு பெனிஃபிட்டு. இது மாதிரி நான் வந்து நிறைய டைம் இந்த சீட்டு போட்டு எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ப்ரூஃபோடவே காட்டியிருக்கேன் இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சீட்டு வந்து போடுறது நல்லது. நீங்கள் உங்கள் ஊரில் வந்து விசாரித்து பார்த்துட்டு நகை சீட்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்னுடைய ஊர் இது, இங்கே வந்துட்டு நகை சீட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுடைய ஊரில் வந்து என்ன நகை சீட்டு இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணினாலுமே நீங்கள் வந்து கூச்சிக்கிறீங்க என்கிட்ட. இல்லை இல்லை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உங்க ஊர்ல உள்ள நகை சீட்டு பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆல் ஓவர் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு நகை கடையா பார்த்து கேட்டீங்க அப்படின்னாக்கா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் போய் அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டுட்டு போஸ்ட் பண்றதுக்கு. இதுவே வந்து என்னென்னவோ பேர் சொல்றீங்க, ஒரு குட்டி குட்டி கடையோடைய பேர்லாம் சொல்லி கேட்குறீங்க. நிஜமா எனக்கு அதை பத்தின எந்த டீட்டெயிலும் தெரியாது. நான் வந்து வேணா உங்களுக்கு எப்படி வந்து ஒரு நகைச்சீட்டு வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதுபடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டிஜிகோல்டு ஆப். இப்போ ஒரு ₹500 நம்மளால் சேமிக்க முடியுது அப்படின்றப்போ இந்த டிஜிகோல்டு ஆப் மூலமாக நம்மளால் மினிமம் ₹100 தங்கம் வாங்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் அடுத்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து இது எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டவுட் கேட்டிருக்கிறீங்க. அது எல்லாத்துக்குமே அதில் ஆன்சர் இருக்கும். அதோட நான் எவ்வளோ தங்கம் சேமிச்சிருக்கேன் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு அதில் காட்டியிருப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்க ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து 100 மில்லிகிராமில் இருந்து கூட நம்மளால் நகை வாங்க முடியும். இது வந்து நான் நம்ம சேனல் ஆரம்பத்திலேயே வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஆர்டியில் வந்து மினிமம் 100 மில்லிகிராமில் இருந்து காயின் கிடைக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து அது வாங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் காயின் வாங்குறப்போ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து வந்து மேக்கிங் சார்ஜ், அதுக்கடுத்து வேஸ்டேஜ், இது மாதிரி எல்லாமே கொடுத்து எடுக்கிறது மாதிரி இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியும். ஆனால் என்னால் எதுவுமே சேமிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும், ஏதோ கொஞ்சமாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. மித்தபடி உங்களுக்கு ஒரு ₹500 மாதம் என்னால் சேமிக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து நகை சீட்டு இல்லை இந்த டிஜிகோல்டு இது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நகை சேமிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து இந்த 100 மில்லிகிராம் வாங்கலாம் அப்படின்றப்போ ஒரு ₹750 ₹800 அந்த 100 மில்லிகிராம் வாங்கலாம். நம்ம வந்து எப்படியாவது தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னால் தங்கமே சேமிக்க முடியலை, எப்படியாவது கொஞ்சமாவது சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பு அப்படின்றது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இல்லை ஆண்களாகவே இருக்கட்டுமே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சேவிங்ஸ் மெத்தட் அப்படின்னா அது வந்து உண்டியல் சேமிப்பு சொல்லுவேன். நம்ம வீட்டிலேயே வச்சுட்டு நம்ம வந்து அப்பப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்கிறப்போ போட்டுக்கலாம். இதுவே வந்து நீங்கள் திறக்க முடியாத உண்டியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்பவே சேஃப் அது. ஏன்னா ஒரு குட்டி குட்டி அமௌண்ட்டுக்காக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணாமல் நம்ம உடைச்சாதான் அதை யூஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும் அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் இல்லையா? அதுக்காக அந்த மாதிரி உடைச்சி எடுக்கக்கூடியதாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து சாவி வச்சு திறக்கக்கூடியது வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ நம்ம வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு குட்டி குட்டி அமௌண்ட் வேணும்னா கூட நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கை சும்மா இருக்காது, டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து உடச்சி எடுக்கக்கூடியதாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியாகவே பணம் சேமிக்கலாம். இந்த ஒரு ₹500 வந்து என்னால் நகை சீட்டு போட முடியாது, இந்த ஆப்பெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, இந்த 100 மில்லிகிராம் எல்லாம் எனக்கு போயிட்டு வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உண்டியல் சேமிப்பு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு என்ன தொகை கிடைக்குதோ அதை வந்து இதில் உண்டியலில் சேமிச்சுட்டே வந்துட்டு உங்களுடைய பர்த்டேக்கோ இல்லை பசங்க பர்த்டேக்கோ வெட்டிங் டே இல்லை வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் வந்து உடச்சி எடுத்து அதை வந்து ஒரு நகையாக எடுத்துக்க முடியும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு காயினாக கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு மினிமமாக என்னால் சேமிக்க முடியும்னு சொல்கிறவங்க வந்து தங்கம் வந்து இந்த மாதிரி சேமிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேமிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வழிகளை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களால் முடியும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க நான் வந்து தங்கமே வாங்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு என்னால் வந்துட்டு இத்தனை கிராம் சேமிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய டீட்டெயில் அனுப்பியிருந்தீங்க. உண்மையாகவே அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் இன்னுமே அதிகமாக நகை வந்து சேமிக்க முடியும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.